with preloaded music for sound sleep. Sleep by Saregama Karwa. கண்மணி, நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். என் மருமக முகம் எனக்கு தெரியாதா? நீ எப்பவும் போல இல்ல. உன் மனசுல என்னவோ ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு சொல்லு. காதலிக்கிறது தப்பா அத்தை? சின்ன வயசுலயே ஒருத்தர் மேல காதல் உண்டாக்குறது அப்நார்மலா, சைக்கோத்தனமா? இன்னைக்கு கோவில்ல கிருஷ்ணா என்ன எப்படிலாம் திட்டினாரு தெரியுமா? இங்க பாரு கண்மணி, உலகத்துல எல்லா விஷயத்துக்குமே ரெண்டு பார்வை இருக்கு, ரெண்டு கோணம் இருக்கு. தாஜ்மஹாலே எடுத்துக்க. தாஜ்மஹால் காதலோட சின்னம்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஷாஜகான் அவரோட காதலுக்காக தாஜ்மஹாலை கட்டி எங்களை மாதிரி ஏழைகளோட காதலை அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்றவங்களும் இருக்காங்க. எல்லாமே பாக்குறவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்துதான். பூமியோட கொலை விஷயம்லாம் வெளியில வராம இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், இதே வரும். நீ அப்பவே பாத்திருக்கியா? அப்பல இருந்தே என்ன பத்தின பொருள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கியா? ஒன்ன மாதிரி ஒரு காதலிய என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லேன்னு சொல்லிருப்பான். இடையில தான் நடக்க கூடாததெல்லாம் நடந்துருச்சு. அப்புறம் எப்படி அவங்கிட்ட இருந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை எதிர்பார்க்க முடியும்? படிப்புல இருந்து ஆரம்பிச்சு ஃப்ரெண்ட்ஷிப், ரிலேஷன்ஷிப்னு எல்லாத்துலயுமே நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன் அத்தை. நான் ரொம்ப உண்மையா இருப்பேன். என்னை ஏன் கடவுள் இந்த அளவுக்கு சோதிக்கிறாருன்னு தெரியல. எனக்கு அதிர்ஷ்டம் இல்லாம போயிடுச்சோன்னு தோணுது அத்தை. ஏன் அப்படிலாம் நினைக்கிறமா? நீங்களே பாருங்க, நாம தேடி போன ருத்ராவை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. நாம தேடி போன சாமியார் காணாம போயிட்டான். நேத்து கூட பாருங்க, அந்த மனோகர் நான் இல்லைன்னு சொல்லியிருந்தா அங்கேயே கிருஷ்ணாவுக்கு என் மேல நம்பிக்கை வந்திருக்கும். ஆனா அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து சுரண்டு விழுந்துட்டான். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அத்தை? இத பாரு கண்மணி, கடவுள் எந்த ஒரு விஷயத்திலையும் வெற்றிய தட்டுல வச்சு கொடுக்க மாட்டாரு. அதை 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி ஒரு காட்டுக்கு நடுவுல தான் புதைச்சு வச்சிருப்பாரு. வெற்றி வேணுங்கிறவங்க கடல்ல நீந்தி, மலையில ஏறி, காட்டுல மிருகங்களோட எல்லாம் போராடி தான் அதை அடையணும். அப்படி அடையிற வெற்றிக்கு அவ்வளோ ருசி இருக்கு. நீ எவ்வளவோ போராடிட்ட, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த சமயத்துல மனச விட்டுறாம கவனமா போராடி ஜெயிச்சிடணும். உண்மையிலே ஜெயிச்சவங்க யார் தெரியுமா? இன்னும் கூடுதலா ஒரு தடவை முயற்சி பண்ணி தோத்து போனவங்க தான். அதனால கூடுதலா ஒரு தடவை எப்பவும் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. வெற்றி தானா வரும். இன்னும் கூடுதலா முயற்சி பண்ணணும்னா என்ன செய்யணும்? நீ சொல்ற வயசுல 2 லேடி இருக்காங்க. பூமியை கொலை பண்ண சொன்னது யாரு? அந்த மனோகர் கிட்டத்தட்ட வாசுகியை கை நீட்டி அடையாளம் காட்ட தயாரானான். அதே மாதிரி வாசுகி பயந்ததை என் கண்ணால நான் பார்த்தேன். அந்த மனோகர் மட்டும் வாயை திறந்து பேசினானா இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட பல விஷயமும் வெளியே வந்துடும். ஆனா அவனை எப்படி பேச வைக்கிறது? என்னம்மா யோசிக்கிற? அத்தை, அந்த மனோகர் வாயை திறந்து பேச வச்சுட்டா இந்த கேஸ்ல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரும். ஆனா அவனை எப்படி பேச வைக்கிறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். நேரா ஹாஸ்பிட்டல் போய் அவன்கிட்ட பேச வேண்டியதானே? ஹாஸ்பிட்டல் போறேன், ஆனா நான் மட்டும் போனா அது நடக்கிற விஷயம் இல்ல. அத பேசாம நம்ம கணேசனையும் கூட்டிட்டு போய் அவனை பேச வச்சிடலாமா? நல்ல யோசனை தான். இப்பதான் ஏன் மருமக மாதிரி யோசிக்கிற. உடனே கணேஷ கூப்பிடு. சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.